ஓகே ஹாய். இன்னைக்கு வந்து கேன்வால போஸ்டர் எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். போஸ்டர் ப்ளஸ் வந்து ப்ரௌசர். போஸ்டர்னா ஒரு சிங்கிள் இமேஜ் மாதிரி இருக்கும், ஒரு பேம்ப்ளெட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ப்ரௌசர்னா ஒரு த்ரீ ஃபோல்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வால நான் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்டர் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போஸ்டரை நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் நியூ பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஸோ கேன்வால ஒரு டூல் இருக்கு. ஸோ அது வந்து மேஜிக் எடிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு ஸ்பேஸ் பண்றேன். ஸோ இதில் வந்து மேஜிக் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ரீரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன விஷயத்த வந்து ரீரைட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து ஒரே கண்டென்ட்டை வந்து டெய்லி போஸ்டராக வந்து சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தோம்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப போர் அடிச்சிடும், நம்மளை வந்து அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ற விஷயங்கள் மாறாம பட் வந்து டெய்லி கொஞ்சம் வித்தியாசமான தீம்ல கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் இருக்க அதே கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எடுத்தது தான். அதில் இருக்க அதே கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிகேம் ஏ லைஃப் கோச். இது வந்து அவங்களோட டைட்டில் மாதிரி. ஸோ அதனால இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இதோட கலர் எல்லாத்தையும் நான் இப்போ மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் கடைசியாக செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இப்போ வந்து நான் கலர் வந்து பிளாக் வச்சுக்கிறேன். கீழே ஒரு லைன் இருக்கு. ஸோ டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்குல்ல, இது வந்து அவங்களோட ப்ரோக்ராம். ஸோ என்னென்ன இருக்கு இந்த ப்ரோக்ராம்? அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல் கைட் அதர்ஸ், ட்ரெயின் அஸ் ஏ லைஃப் கோச் ஃபார் உமன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேக் இட் டிஃபரன்ஸ் இன் லைஃப், ஸ்டார்ட் யுவர் லைஃப் கோச்சிங் ஜேர்னி டுடே, ஃபைண்ட் யுவர் காலிங், பில்ட் எ ஃபுல்ஃபில்லிங் கரியர் அஸ் உமன் லைஃப் கோச். ஸோ இவங்க வந்து ஒரு விமன் லைஃப் கோச். ஸோ அதனால லைஃப் கோச்சுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து கண்டென்ட்டோட மீனிங் மாறாம இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சைஸை குறைக்கணும், இதை மைனஸ் கிளிக் பண்ணிக்கணும். சைஸ் குறைஞ்சிடும். இதை வந்து மேஜிக் ரைட்டு கிளிக் பண்ணி இதில் வந்து ரீரைட்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து ஒன்று பண்ணலாம். ஷார்டன் கொடுத்தா இந்த விஷயங்கள் வந்து இன்னும் சின்னதாக சொல்லுவாங்க. ஸோ அது கொடுக்குறோம். ஸோ அவங்க சொல்ல வந்ததை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம கண்டென்ட் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணும்போது அதில் இருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும்போது தான் ரீச் வந்து அதிகமாக இருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு டேர்ம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, 80-20 ரூல்னு சொல்லிட்டு. அதனால 80% வந்து இமேஜ் இருக்கணும், 20% வந்து உங்களுக்கான வந்து கண்டென்ட் டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நான் ரெண்டாக பிரித்து ரெண்டாக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டைட்டிலும் வந்துடுச்சு. ஸோ டைட்டிலோட டெக்ஸ்ட்டை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு அவுட்லைன் டிசைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன கண்டென்ட் எங்கே வரும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபுல்லாகவே நான் பிளாக் வச்சு பண்ணுறேன். அடுத்து இவங்களோட பேர், அதாவது நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து போடணும் இல்லையா? ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒயிட் கலர்ல இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம பிளாக்ல மாத்திக்கலாம். ஸோ இதுல அடுத்து அவங்க லோகோ வச்சிருக்காங்க. நம்ம இதுல வந்து லோகோ வந்து டாப்ல வைக்க போறோம். ஒண்ணு டாப்ல வைக்கலாம், இல்லைன்னா பாட்டம்ல வைக்கலாம். அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்து. நம்ம டிசைன் சூஸ் பண்ணும்போது நம்ம வச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ரிஜிஸ்டர் லோகோ வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம பட்டனாவே எடுத்துக்கலாம். எலிமெண்ட்ல போயிட்டு கிராபிக்ஸை கிளிக் பண்ணோம்னா இந்த பட்டனே வந்துடும். ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே நான் கார்னரை பிடிச்சி ட்ராக் பண்ணி சின்னதாக்கலாம். திங்கி வைக்க போறேன். ஸோ இப்போ வந்து கண்டென்ட் அதிகமாக வந்துடுச்சு. இதுல இவங்க வந்து ஒரு லைஃப் கோச்ன்றதுனால ஸோ இவங்க தான் வந்து மெயின் கம்பெனில வந்து இவங்களோட அடையாளம் வந்து இவங்க தான். அதனால இவங்களோட போட்டோவை தான் வைக்கணும். பேக்ரவுண்டுக்கு வேற ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இவங்க போட்டோ இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த போட்டோ வந்துடுச்சு. இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கும். இது வந்து ப்ரோல தான் வரும். இது நீங்க ஃப்ரீயா பண்ணணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அந்த வெப்சைட்டை மட்டும் காட்டுறேன் இப்போ. remove.bgன்னு போட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்க இமேஜ் அப்லோட் பண்ணி போட்டோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் அந்த ப்ராசஸிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிஹெச்டி இமேஜா கிடைச்சிரும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வைக்கணும். ஸோ ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அந்த நேமு கீழே பின்னாடி மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுடலாம். ஏன்னா டெக்ஸ்ட் வந்து கிளியரா தெரியல. ஸோ நான் ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு ஷேப்போட கலர் வந்து மாத்திக்கிறேன். பின்னாடி ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு லேயர்ல போயிட்டு பிரிண்ட் டு ஃப்ரண்ட் கொடுத்தா ஃப்ரண்ட்ல வந்துடும்.
பேர் வச்சாச்சு, அவங்களோட டெசிக்னேஷனும் செட் பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் நம்பர் வச்சாச்சு, ரெஜிஸ்டர் நம்பரும் வச்சாச்சு. அதே மாதிரி போஸ்டரும் ஆல்மோஸ்ட் டிசைன் பண்ணியாச்சு. இதில் வேணால் டிசைனில் கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக எஃபெக்ட்ஸில் போயிட்டு இது ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். இங்கே அந்த அவுட்லைன் இருக்குல்ல, அவுட்லைன் கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட்டு கொடுக்கலாம். ஒயிட்டு கொடுத்துட்டு திக்னஸ் நீங்கள் மாற்றலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளோட இதுதான், கிரியேட்டிவிட்டி தான். இந்த இமேஜ் எடுத்துட்டு கூட ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்கு. ஸோ இதை இதோட கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் போஸ்டர் முடிச்சு எப்பவும் போல் கிளிக் பண்ணிவிட்டு ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் செகண்ட் பேஜில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பேஜை அன்செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பேஜ் ஒன் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் போஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோசியல் மீடியாவில் போடுற போஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு வந்து வேறு சைஸில் வேணும்னா கூட நீங்கள் வந்து ரீசைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ரோவில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ அது நீங்கள் ப்ரோ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் பண்ணலாம். canva.com ஓப்பன் பண்ணிட்டோம். ப்ரௌசர்னு சர்ச் பண்ணாலே ஸோ A4 சைஸ் இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்டர் இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இது 1 2 3 ஃபோல்டர். இதுக்கு பேக் சைடும் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ மடிச்சு கொடுக்கும்போது வந்து ஒரு நீங்கள் இந்த ப்ரௌசர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணி பிரித்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டு பார்க்குறேன். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இது நிறையா இருக்கு. இதில் வந்து நம்ம எங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா, தமிழ் பிராண்டட்ஸ், அதோட கலர்லேயே இருக்கு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கான கண்டென்ட் வந்து நம்ம ஜெமினிலேருந்து எடுக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம வந்து சாட் ஜிபிடியில் எடுத்துட்டோம். ஸோ ஜெமினிலேருந்து எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், அதுக்கான ஆன்சரை வந்து சாட் ஜிபிடியும் கொடுக்கும், ஜெமினியும் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது சாட் ஜிபிடி, ஜெமினி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு சோசியல் மீடியா கோர்ஸுக்கான ப்ரௌசர் கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினிட்ட கேட்டால் அது ஒரு ஐடியா கொடுத்துரும். ஸோ நம்ம அப்படியே ப்ராம்ப்ட் டைப் பண்ணலாம். இந்திய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இதில் வந்து கண்டென்ட் வந்து ப்ரௌசர் கண்டென்ட் கொடுக்குற முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஆஸ்க் 1 by 1 சொல்லிட்டு
I will answer. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக கேட்கும். நம்ம ஆன்சர் கொடுத்துட்டோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நமக்கான கண்டென்ட் வந்து அது கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் பிரைமரி கோல் ஆஃப் யர் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ்? இட் இஸ் டு இன்ட்ரடியூஸ் பிகினர் டு த பேசிக் ஆர் டு ஹெல்ப் ப்ரொஃபஷனல். இது வந்து ஃபார் பிகினர்ஸ். செகண்ட் கொஸ்டின், specific social media platform you cover in a course. Do you want to focus a new popular one? Instagram, Facebook, YouTube. It is a learning outcome for you. What skill or knowledge you want them to acquire by the end of the day? They can compete. ஸோ இதில் வந்து ஸோ அவங்களே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி அவங்கள சொந்தமாக நடத்த முடியுன்ற மாதிரி நம்ம கோர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து கோர்ஸ் வந்து ஆன்லைன். என்ன ஃபார்மெட்னு கேட்குறாங்க. ஸோ 60 days. நான் கண்டிப்பாக 60 நாள் ஆகும் அந்த கோர்ஸை நம்ம சொல்லி கொடுத்து முடிக்கிறதுக்கு. என்னென்ன மெத்தடுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல். ஆக்சுவலி நான் பேஸ் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. பட் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சர்டிஃபிகேஷன் வந்து எஸ். ஸ்டூடெண்ட்ஸ், மேரிட் பேமெண்ட். ஸோ இவங்கெல்லாம் வீட்லயே இருந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஜாப் சீக்கர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடிச்சுட்டு இது ஒரு கேரியர் எடுத்து பண்ணலாம். வீட்டில் மேரிட் உமன் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை கற்றுக்கிட்டாங்கன்னா வீட்லயே இருந்து அந்த கோர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஒரு 2 கிளைண்ட் எடுத்தால் கூட அவங்களால வந்து மாதம் ஒரு 20-25 ஆயிரம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால அவங்க டார்கெட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸி. ஸோ அடுத்து வந்து ஈஸி, சிம்பிள், சிங்கிள் பேஜ். சிங்கிள் பேஜ் கூட சிங்கிள் பேஜ்னு போட்டேன். ஓகே, பட் அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஐடியாஸ் மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஹெட்லைன் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம், கோர்ஸோட ஓவர் எப்படி கொடுக்கலாம், டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஹைலைட்ஸ் இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, நான் வந்து கிவ் மீ த கண்டென்ட். கண்டென்ட் அளவு. ஸோ அதுதான் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. டிசைன் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் மாஸ்டர் சோசியல் மீடியா அண்ட் மாஸ்டர் யுவர் ஃபியூச்சர். சரி, நான் கூட இப்படிலாம் யோசிச்சதில்லை.
இதில் வந்து வாட் யூ லேர்ன் டைட்டில் போட்டேன். எஸ் தோஸ் எஸ் போட்டு நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒரு இதுவும் செலக்ட் பண்ணீங்கன்னா தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த டிக் மார்க்கு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கோர்ஸ் ஆகிட்டு எனக்கு கீழே கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து 100 வந்து பேஸ்ட் பண்ணுறேன். கோர்ஸோட ஹைலைட் ஸோ கொஞ்சம் ஆர்டர்லாம் கொஞ்சம் மாற்றலாம். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டைட்டில் கொஞ்சம் சின்னதாக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் அடிக்கடி வந்து எனக்கு செலக்ட் பண்ணும்போது பிரச்சனை இருக்கனால லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாக் பிடிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து அது லாக் ஆகிடும். உள்ள இருக்க இது மட்டும் நம்ம வந்து மாத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து இந்த அன்லாக் பண்ணிட்டு இது நவந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த லைன் வரைக்கும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு, நம்ம கோர்ஸோட டீட்டெயில் பற்றி கரிக்குலம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இங்கே கொடுக்கலாம். வெப்சைட் வந்து இதில் போட்டுடலாம். இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கத்துக்கிறதுக்காக நான் பண்றதுனால ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டை நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து ரியலாக நம்ம பண்ண வரும்போது லோகோ மாற்றிடலாம். இந்த கண்டென்ட் வந்து நம்ம திருப்பி ஒழுங்காக படித்து பார்த்துட்டு ஸோ அதை மீனிங்ஃபுல்லாக இருக்கான ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம். நம்ம அப்லோட் பண்ணுற லோகோவில் இருக்க டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த லோகோலாம் கொஞ்சம் அதை எடுத்து கொடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பேக்கில் போய் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நிறைய ஃபைல் அப்லோட் பண்ணியிருப்போம். அது எடுக்க கஷ்டமா இருக்கனால மேக்ஸிமம் எனக்கு இதில் வந்து டெக்ஸ்ட்லேயே இருக்கிறதுனால அது தமிழ் பிளானர்ஸ் போட்ட உடனே அந்த லோகோ எடுத்து கொடுத்துருது. இல்லை நீங்கள் லோகோ ஃபைல் சேவ் பண்ணும்போதே அந்த பேர் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டுடலாம். தமிழ்நாடு நாட்டிஃபைட் ரோடு
மெயில் ஐடி வந்து info at .com. ஃபோன் நம்பர் வெப்சைட். இப்போ இந்த இமேஜை மாற்றி விடலாம். இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃப்ரேம்லேருந்து வச்சுருக்காங்க. ஃப்ரேம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. த்ரீ ஃபோல்டு தானே, ஸோ இது மாதிரி வரட்டும். ஸோ இதோட கண்டினியூ இதில் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இமேஜ் வந்து சோசியல் மீடியான்னு தெரியலாம். ஃபோட்டோஸில் தேடலாம். நான் இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஒயிட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேற ஒரு ஒயிட் வைக்கலாம். ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் தேடுறேன். ஸோ அதை எடுத்து ட்ராக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ வந்து இந்த லுக் ஒன்று கிடைச்சிடும். இதில் இருக்க பிளாக்கோட டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரௌசரும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும் தான் இவ்வளோ சிம்பிளாக நான் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கரெக்டான கண்டென்ட் எடுத்துருங்க. ஸோ ChatGPT இல்லை ஜெமினி ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக நிறைய ஆட் பண்ணீங்கன்னா அது நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த ஷேப் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கலர் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நம்ம எடுத்த டெம்ப்ளேட்டை வந்து எல்லாமே கலர் மாற்றுற மாதிரி தான். ஸோ இதில் வந்து நான் லோகோவோட கலரை பேஸ் பண்ணி இந்த ஷேப்போட கலர்லாம் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே மாறிடுச்சு. இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த லோகோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அப்ளை கலர் டு பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லோகோல இருக்க கலர் வந்து இந்த பேஜில் வந்து அப்லோட் ஆகிடும். இது 2-3 ஆப்ஷன் பண்ணலாம். அதாவது 2-3 கலர் காம்பினேஷன்ல 2-3 கலர் இருக்கு இல்லையா, அதனால இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தா வேற மாதிரியும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச கலர் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணனா கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம போஸ்டர் ப்ரௌசர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம்.